இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மட்டுமே ஒரு 5-6 வாட்டி பார்த்தங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. அப்படி ஒரு தரமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹே கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்துடைய பேரு த ஐ. வெளிநாட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் அங்க ஒரு பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதோ திடீர்னு ஒரு எதிர்பாராத சமயம் தன்னோட கணவரான அந்த பையனை பறிகொடுக்கறாங்க. ஒரு மர்மமான முறையில தான் அந்த பையன் இந்த உலகத்தை விட்டே போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு விபரீத சம்பவம் பண்றாங்க. அதாவது என்னதான் தன்னுடைய கணவர் இப்போ உசுரோட இல்லனாலும் அவருடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு அவரோட இவங்க சேர்ந்து வாழ்ந்த அந்த இடங்களெல்லாம் போய் எப்படின்னா இறந்து போன தான் கணவரை மறுபடியும் உயிர் பெற்று கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, அங்க காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா சொல்லிருப்பாங்க. இந்த படத்துடைய எண்டிங் நிறைய பேருக்கு புரியலன்னு கேட்டாங்க. அதை டீகோட் பண்ற விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினையும் அவங்களுடைய கணவரான பிலிக்ஸ் அப்படின்ற ஒரு நபரையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த பிலிக்ஸோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இந்திய பொண்ணுங்க. அப்படி இப்ப யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போய் இந்த பிலிக்ஸ காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க போல. அப்படி இவங்க திருமணம் பண்ண புதுசுல அந்த ஹனிமூன் டேஸ்ல இவங்க டூருக்காக ஒரு கப்பல், அதாவது ஒரு க்ரூஸ்ல வந்து தங்கி இருக்கிற மாதிரியும், அந்த க்ரூஸ்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரிங்க தொலைச்சிடுறாங்க போல. அந்த ரிங்கையும் தேடிக்கிட்டு இருக்க பிலிக்ஸ் அந்த ரிங்க தேட விடாம அந்த ரிங்க போட்டவனே நான் தான், எதுக்கு ரிங்க தேடி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினையும் அங்க பக்கத்துல கூப்பிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டவான்னு சொல்லி அங்க அவர் கைய ஊத சொல்ல ஹீரோயினும் ஊத அதுல இருந்து அந்த ரிங்கை எடுக்கிறாரு. அட பாவி, நீயே ஒளிச்சு வச்சுட்டு என்ன தேட வைக்கிறியான்னு சொல்லி ஹீரோயினும் அங்க செல்லமா சண்டை போட இவரும் அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்ப வெளியில இருந்து உங்களோட க்ரூஸ் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கான போட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒருத்தர் வந்து கூப்பிட இப்ப ஹீரோயினும் வந்து கதவு திறக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் தான் தனிமையில இருக்காங்க. அங்க அவங்க கணவரை காணுங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினுடைய கணவர் இப்போ உசுரோட இல்லைன்ற மாதிரியும் இப்ப நம்ம ஹீரோயின் தான் கணவரோட சேர்ந்து வாழ்ந்த அந்த இடங்கள்லாம் தான் கணவரை பத்தி நினைச்சுக்கிட்டோம். அவரோட நினைவோடையும் இப்போ ஒரு சட்டியில அவரோட சாம்பலோடையும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அங்க அந்த குருசுலயும் வந்து அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணிட்டு இப்ப அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. அந்த கிராமமே ரொம்ப மர்மமான கிராமங்க. ஒரு கடலோர கிராமம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி ஒரு பஸ்ஸை பிடிச்சுதான் நம்ம ஹீரோயின் அங்க வந்து சேர்றாங்க. அவங்க கையில ஒரு டேப் இருக்குங்க. அந்த டேப்ல தான் கணவரோட அவங்க பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ தான் கணவர் ஞாபகம் வந்தாலும் அந்த டேப்பை போட்டுதான் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூட அதை கேட்டுக்கிட்டு தான் அவங்க இருந்த அந்த கிராமத்துக்கும் வராங்க. அந்த கிராமத்துல அவங்க போகாத திசை இல்ல, நடக்காத பாதை இல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கணவர் வாய்ஸ் அந்த டேப்ல கேட்டுக்கிட்டும் கண்ணீர் வடிக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ அதே கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குங்க. அங்கதான் இப்போ ஹீரோயின் வந்திருக்காங்க. அங்கேயும் ஒரு பாட்டியம்மா வெளியே வந்து யாருமா நீனு அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டி என்ன ஞாபகம் இல்லையா, எப்பவுமே என் கணவர் பிலிக்ஸோட வந்து இந்த ஹோம் ஸ்டேல தங்குவேனே நான் தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன ரூம் வேணும், ஹோம் ஸ்டே அவைலபிளா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் இருக்குமா, லக்கேஜ் எடுத்துட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு உன் கணவர் உன் கூட வரலையான்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, என் கணவர் கூட வரல, நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே வீட்டுல இருக்கிற ஒரு தாத்தாவையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த தாத்தா யாருன்னா இப்ப அந்த பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் தான் அந்த தாத்தா. முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போதோ இந்த தாத்தா ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஒரு சேர்ல உட்காந்து நடக்க கூட முடியாம ரொம்ப வயசாகி இருக்காருங்க. அதையும் ஹீரோயின் பார்த்துட்டு தாத்தாவை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு பக்கத்துல வராங்க. ஆனா ஹீரோயினை பார்த்ததும் அந்த தாத்தாக்கு கையெல்லாம் நடுங்குது. டவக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பீதியாக, எப்படியோ அங்க அந்த பாட்டி வந்து அந்த தாத்தாக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதான் அவரு அப்பப்போ இப்படி நடந்துக்கிறாரு, நீ மேல உன்னோட ரூமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து அந்த ரூம்லயும் விடுறாங்க. அந்த ரூம்ல அவங்க கதவை சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு தான் கணவரோட இந்த ரூம்ல இருந்த அந்த மெமரிஸ்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் ஆகுதுங்க. இங்க கீழே வந்து அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் லைட்டா சரக்க போட்டுட்டு இந்த பொண்ணு வேற திரும்பி வந்துட்டாலே, இவ வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்ற மாதிரியும் அவங்க மூஞ்சி மாறுற மாதிரியும் அங்க காமிக்க, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பொறுமையா கேளுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் அந்த டேப் எடுத்து தான் கணவர் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அவங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போதோ அவங்க மேல யாரோ வந்து கை வைக்கிற மாதிரி அங்க தோணுதுங்க. இப்ப காலையிலயும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலயும் அவங்க முகத்துல யாரோ கை வைக்கிறாங்க. எழுந்து பார்த்தா
பார்த்தா அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையனுடைய பேரு பீட்டர். யாரா நீனு இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் மிரள, நான் இங்க தான் வாழ்றேன், புதுசா வீட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன், என் பேர் பீட்டர் அப்படின்ற மாதிரியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க ஹீரோயினும் நல்லா பேசுறடா அப்படின்ற மாதிரியும் அந்த பையனோடையும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது உன்னை பார்த்ததே இல்லையே, நீங்க எப்போ வந்தீங்க? லாஸ்ட் இயர் என் கணவரோட வந்தேன், அப்போ நான் ஆக்சுவலி லண்டன்ல இருந்தேன், இது என் பாட்டி வீடு, போன வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இங்க வந்தேன், இப்போ இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன், இங்க தான் ஒரு பள்ளியில படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், உங்களுக்கு அந்த ஸ்டெப் போட்டு காமிக்கவான்னு சொல்லியும் அங்க அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே பல்லு விளக்கலான்னு பாத்ரூமுக்கு போக அப்படி அந்த பாத்ரூமோடைய ஜன்னல் வழியா பார்க்கும் போது ரோடு தெரியுதுங்க. அங்கேயுமே ஒரு மர்மமான நபர் நின்று ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயம் வருது. இப்ப அந்த இடத்துல மூஞ்ச கழுவிட்டு வெளியே வந்தா அங்க வெளியில பயங்கரமா தண்ணி நிக்குதுங்க. அதாவது இவங்க ரூம்லயே நிக்குது. ஆக்சுவலி அது அவங்களோட இலூஷனா தான் இருக்கும். அப்பப்போ அவங்க தண்ணியில மூழ்கிற மாதிரியும் தண்ணியில இருக்கிற மாதிரியும் ஹீரோயினுக்கு தோணுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹீரோயினுடைய கணவர் தான். ஏன் அப்படின்றது பின்னாடி சொல்றேன், பொறுமையா கேட்டுட்டே வாங்க. இப்போ கீழே அந்த பாட்டிக்கிட்டே வந்து நான் வெளியே போறேன், ஈவினிங் தான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் அங்க ஒரு கறிக்கடைக்காரனையும் அவங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் கவனிக்க அதை ஒரு வயசான அம்மா பிடிக்க முடியாம என் ஆட்டுக்குட்டியை யாருன்னா பிடிங்கன்ற மாதிரியும் கத்துறாங்க. அப்படி அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம ஹீரோயின் பிடிச்சு கொடுக்க இப்ப அந்த அம்மாவும் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிக்கிட்டு அப்படியே ஹீரோயினை முறைச்சு பார்க்க இப்ப அவங்கள திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற அந்த வயசான அம்மா காணுங்க. என்ன பக்கத்துல இருந்த அந்த லேடியை காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரள கொஞ்ச நேரத்திலேயே அங்க சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அங்க ஹீரோயின் கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அந்த ரூம்ல ஒரு பையன் தான் பாத்தீங்களா பீட்டர், அந்த பீட்டருடைய அம்மா தான் இந்த சோஃபியா போல. இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு கேரக்டர் பின்னாடியும் ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்குங்க, கவனமா கேட்டீங்கன்னா தான் பின்னாடி புரியும். இப்ப ஹீரோயின் அங்க ஒரு பைக்கை ஓட்டிக்கிட்டு அப்படியே அந்த மலை மேல ஏறுற மாதிரி காமிக்க அப்ப அவங்களுக்கு தான் கணவரோட இதே மலை பாதையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருந்ததும் அவங்க கணவரோட ஜாலியா இருந்ததும்லாம் ஞாபகம் வருது. இவங்க எப்ப எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற ஹிடன் பிளேஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணி பாக்குறது உண்டு. அப்படி ஒரு ஹிடன் பிளேஸுக்கு தான் அவங்க கணவர் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய மலை உச்சிங்க. அந்த மலை உச்சில நடுவுல ஒரு சின்ன வீடு இருக்கும். அந்த வீட்ல நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கும். அதாவது ஏதோ சடங்கு பண்ற ஒரு இடம் மாதிரி இருக்குங்க. அங்க வரும்போது ஹீரோயினுக்கு பெரிய பயம் வரும். இதெல்லாம் என்ன, ஏதாவது தப்பான இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்குமான்ற மாதிரி கணவர்கிட்ட கேட்க அதெல்லாம் இந்த ஊருடைய கல்ச்சரு, இதை பத்திலாம் பெருசா கவனிக்க வேண்டாம், இந்த வீட்டுக்கு மேல இருக்கிற ஓட்டுல ஏறுவோம், அங்க இருந்து பார்த்தா இந்த கடல் இந்த ஊரு எல்லாமே தெரியுன்ற மாதிரி அந்த ஓட்டு மேலேயும் அவங்க 2 பேரும் ஏறுவாங்க. அப்படி அந்த வியூவை பார்த்து அவ்வளவு ரசிப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா ஃபிலிக்ஸ், அவரு தான் மனைவியான ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்லுவாருங்க. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ ஊருக்கு இது மாதிரி ஜாலியா ட்ரிப் இருக்கோம், ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, இது என்னுடைய ஊரு, நான் பிறந்த ஊரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற, அப்போ உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்க எனக்கு அப்பா அம்மா இல்ல, தாத்தா பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, அவங்க வேற யாரும் இல்ல அப்படின்னு ஒரு உண்மையை சொல்ல வராரு. அதுக்குள்ள அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இப்ப தான் கணவரோட அந்த மலை உச்சியில இருக்கிற வீட்டுல ஹீரோயின் இருந்தாங்கல்ல, அதே வீட்டுல தனிமையில தான் கணவர் சாம்பலோட உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வர ஒரு பாட்டியம்மாவும் அதான் அந்த ஆட்டுக்குட்டி கூட மேய்ச்சிருப்பாங்களே அவங்கள நம்ம கருப்பு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுப்போம். அப்படி அந்த கருப்பும் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி உச்சி மலையில எல்லாம் உட்காரக்கூடாது, அதுவும் தனிமையில இருக்கக்கூடாது, இது சடங்கு நடக்கிற இடம், நீ தானே எனக்கு ஆட்டுக்குட்டிய பிடிச்சி உதவி பண்ண, எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணு அப்படின்ற மாதிரியும் அங்க தன்னுடைய வீட்டாண்ட அந்த கருப்பு ஹீரோயினை கூட்டிட்டு போக இப்போ ஹீரோயின் பிடிச்சு கொடுத்தாங்கல்ல அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க போட்டு தள்ளுறாங்க. இது ஹீரோயினுக்குமே பெரிய ஷாக்கிங்கா இருக்குங்க. என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, இதுதான் மனுஷனோட வாழ்க்கையும், எப்ப மனுஷனுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட கணவர் போலதான் அப்படின்ற மாதிரியும் சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த பாட்டிக்கு எப்படி தனக்கு கணவர் இருந்ததும் அவரு போய் சேர்ந்ததும் தெரியும்ன்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயமும் தெரியும், உன் கணவருடைய சாம்பலை நீ வச்சிருக்கணும்னு தெரியும், உன் கணவரை இப்படி பண்ணவங்களை பழிவாங்க வந்திருக்க, அவங்களதான் இந்த ஊருக்குள்ள நீ தேடிக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும், என்னால நினைச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும், உன் கணவரையும் உனக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி பயம் வந்துருதுங்க. ஆத்தாடி ஆத்தா இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹோம் ஸ்டே இடத்துக்கும் வராங்க. அங்கேயுமே அவங்க கைய நல்லா சோப்பு போட்டு கழுவுறாங்க. அந்த ஹோம் ஸ்டே ஹவுஸ்ல இருக்கிற அந்த பாட்டியும் நம்ம ஹீரோயினை ரொம்ப விசித்திரமா பார்க்க ஹீரோயின் ராத்திரி உட்காந்து ஏதோ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிற மாதிரியும் அப்ப அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. மறுபடியும் அதே ரூம்ல இருந்து தான் கணவருடைய வாய்ஸா அந்த
டேப்ல கேட்டுட்டு இருக்கிறதும் அவங்க வச்சுட்டு இருக்கிற டேப்பை எப்பவுமே ஒரு சைடு போட்டுதான் கேட்டிருப்பாங்க. அது இன்னொரு சைடு திருப்பி போடுறப்போ அதுல இன்னொரு விஷயத்தையும் அவங்க கணவர் பேசியிருக்காருங்க. அதாவது நம்ம 80 வயசானாலும் ஒன்னா இப்படி சேர்ந்துதான் வாழ்வோம், நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. அப்ப நீ இந்த ஆடியோவை கேட்கும் போதோ நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு புரியுன்ற மாதிரிலாம் அவர் சொல்ல இதை கேட்டு மறுபடியும் ஹீரோயின் அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹோம் ஸ்டே வீட்டுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. அப்படி அந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற அந்த பாட்டியம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாட்டியம்மாவுடைய ரூமுக்கும் போறாங்க. அப்படி அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான போட்டோ கிடைக்குதுங்க. அந்த போட்டோ என்னன்னா தன்னோட கணவருடைய போட்டோங்க. அது அந்த பாட்டியம்மா ஒரு கபோர்ட்ல வச்சிருக்காங்க. அதுல தான் கணவர் குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டோவும் இளைஞரா இருக்கும் போது எடுத்த போட்டோவும் சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. இதை பார்த்ததும் இவங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. நம்ம கணவர் போட்டோ எப்படி இந்த பாட்டியம்மா கிட்ட வந்ததுன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அந்த வேலையில அந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற பாட்டி வேற குறுக்க கிராஸ் ஆக இவங்க அந்த பாட்டிக்கு தெரியாம கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைஸா அந்த ரூம்ல இருந்து வெளியே வரப்போ அந்த பாட்டி பாத்துறாங்க. என்ன விஷயமா என் ரூமுக்கு வந்திருக்கன்ற மாதிரி கேட்க, ஒண்ணுல கையில அடிபட்டுருச்சு, பேண்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த பாட்டி அம்மா ஒரு பேண்டேஜ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி போன சீன்ல நம்ம ஹீரோயினோட கணவர் அந்த பிலிக்ஸ் தன்னுடைய பாட்டி தாத்தாவை பத்தி சொல்ல வந்திருப்பார்ல, அது யாரு அப்படின்றத மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. இந்த ஊருக்கு வந்த புதுசுல இந்த ஹோம் ஸ்டே இருக்கிற அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இப்பதான் இது ஹோம் ஸ்டே, முன்னாடி அது ஹோட்டலா இருக்கும். அதுவும் கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு ஹோட்டலா இருக்கும். அதை இப்ப வச்சிருக்கிற இந்த தாத்தாவும் பாட்டியும் தான் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சேர்லயே உட்காந்துருக்காரு பாத்தீங்களா அந்த தாத்தா, அப்ப ரொம்ப நல்லாவே நடந்து எல்லாருக்கும் ரொம்ப பாசமா சர்வ் பண்ணுவாரு. அப்படி அந்த ஹோட்டலுக்கும் இவங்க சாப்பிட வந்திருக்க, இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி பிலிக்ஸ் கிட்ட ஹீரோயின் கேட்கும் போது தான் இங்க இருக்கிறவங்க என்னுடைய தாத்தா பாட்டி தான், எங்க அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால இவங்களுக்கு எங்களை பிடிக்கல, நாங்க இங்க இருந்து விலகி லண்டன்ல போய் வாழ்ந்து இந்த ஊரையே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா தான் தனக்கு இப்படி ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்கன்ற மாதிரி அவங்க உசுறு பிரியறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. இவங்களை வந்து எப்பனா பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசை இருந்தது, அதான் இப்ப வந்தேன். ஆனா இப்ப போயிட்டு நான் தான் உங்க பேரன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட காமிச்சிக்கிறதுக்குலாம் எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. அப்படியே தூரத்துல இருந்து அவங்கள ரசிச்சுட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் பிளான் பண்ணிருப்பாரு. அப்படி ரசிக்க வந்த இடத்துல தான் இந்த ஊர்ல தான் நம்ம ஹீரோயினோட கணவர் அந்த பிலிக்ஸ் மர்மமான முறையில ஒரு தண்ணியில மூழ்கி அவர் உசுரை விட்டுருப்பாருங்க. அது எப்படி நடந்தது அப்படின்றது தான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு இப்ப ஹீரோயின் வந்திருப்பாங்க. கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயின் அவங்க தங்கி இருக்கிற ஹோம் ஸ்டேக்கு வெளியில இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல சோஃபியா வராங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அங்க ஒரு ஐ மாதிரி ஒரு படம் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சோஃபியா கிட்ட அது என்னன்ற மாதிரி கேட்க, அது இந்த ஊர்ல நம்பப்படுற ஒரு நம்பிக்கை, அந்த ஐக்கு நிறைய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இறந்து போனவங்கள கூட அந்த ஐ மறுபடியும் உசுரோட கூட்டிட்டு வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு நல்லதை கொடுக்கும், கெட்டதுல இருந்து காப்பாத்தோன்ற மாதிரி இங்க பூர்வீகமா நம்புறாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினால அதை நம்ப முடியல. அப்பதான் அங்க இருக்கிற அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா அந்த பீட்ரு, அவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து இதை நீங்க நம்பலையா, என்னையே இப்ப காப்பாத்தி வச்சிருக்கிறதே இந்த ஐ தான் அப்படின்ற மாதிரியா அவங்க சொல்றாங்க. எது உன்னை காப்பாத்தினாங்களான்னு ஹீரோயின் குறுக்க கேட்கும் போதோ அவங்க அம்மா சோஃபியாவும் பீட்டர் வாயமோடு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இவங்க ஏதோ ஒரு மர்மத்தை மறைக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோயினுக்கு புரியுதுங்க. அப்பதான் இதே கிராமத்துல இருக்கிற அந்த கருப்பும் தாங்கிட்ட இது மாதிரி ஒரு பொடி வச்சு பேசினதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த கருப்பை மீட் பண்ண வர, இந்த ஊர்ல நம்பப்படுற அந்த நம்பிக்கையை பத்தி என்கிட்ட சொல்லுங்க, அந்த ஐய பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்ப அவங்க கையிலையும் ஒரு முட்டையை கொடுத்துட்டு இந்த முட்டைய ஹீரோயின் உடைச்சு ஒரு கிளாஸ்லயும் ஊத்த சொல்றாங்க. அவங்களும் அந்த முட்டைய அந்த கிளாஸ்ல ஊத்த இதை மறுபடியும் ஒரு கோழி ஆக்க முடியுமான்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வியை ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. என்ன இதை ஆம்லெட் தானே ஆக்க முடியும், எப்படி கோழி ஆக்க முடியும், ஆனா இந்த ஐயால அதை ஆக்க முடியும். இப்படி எதிர்பாராத சமயத்திலையும் அவங்க விதி முடியறதுக்கு முன்னாடியும் இல்ல ஆக்சிடென்ட் ஆகவும் இந்த மாதிரி எதனா ஒரு பர்சன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா இந்த ஐ அவங்களுடைய பவரை வச்சு மறுபடியும் உசுரோட கொண்டு வர முடியும், அதுதான் எங்களுடைய கடவுளான அந்த ஐ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோயினுக்கு விசித்திரமா இருக்கு. அதுக்கு மேல அதை கேட்கறதுக்கும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதனால அங்கிருந்து அவங்க கிளம்ப இப்ப அவங்க ரோட்ல நடந்துட்டு வர வழியில ஒரு முட்டு சந்தை பாக்குறாங்க. அந்த முட்டு சந்தையிலையும் அந்த பையன் பீட்டர் இருக்கான்ல, அவனோட அம்மா அந்த சோஃபியா வேற ஒரு நபரோட, அதான் கறிக்கடைக்காரன்னு முன்னாடி சொல்லியிருப்பேனே, அந்த நபரோட ஒன்னா இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த கிராமமே ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அப்படியே வேகமா நடக்க இப்ப அங்க ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன் கணவரோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கிராமத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த ஹோம் ஸ்டேல இருக்கும் போதோ தான் கணவரும் அவங்க தங்கி இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தன்னோட தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அதான் அந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற தாத்தா பாட்டி, அவங்க பேசுறத ஒட்டு கேட்டிருப்பாரு. அவங்களுமே தேவையில்லாம இந்த ஹோம் ஸ்டேவை இந்த கணவர் மனைவிக்கு விட்டுட்டோம், எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்கானுங்க அப்படின்னு இவங்களை பத்தி தான் காசி பேசிட்டு இருப்பாங்க. அதையும் இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இப்ப பயங்கரமா
சிரிச்சிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்குதுங்க. அந்த திருவிழால சும்மா ஆட்டுக்கறியை பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிராமத்துக்காரங்க குதுகலிக்கிறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லி அந்த கறிக்காரங்காரன் கிட்ட வர அவனும் வெளியூருக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி மறுக்கிறான். அப்ப அந்த சின்ன பையன் பீட்டர் வந்து இவங்க எங்க அக்கா தான், ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டுக்கும் அந்த சின்ன பையன் சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஊருக்கார லேடியுமே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனால பேச முடியாது, அவன் லண்டன்ல இருந்து இங்க வரும்போதோ அவனுக்கு ஒரு பெரிய நோய் இருந்து வாழ்றதே கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்தான். ஆனா இப்ப இந்த பீட்டர் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறான், நல்லா பேசுறான், ஆக்டிவா இருக்கான். இது எல்லாத்துக்கும் எங்க சாமி அந்த ஐ தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொன்னதும் இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. போன வருஷமா கரெக்டா எப்போன்னு கேட்கும் போது ஜூலை மாசம்னு சொல்றாங்க. ஜூலை மாசம் தான் இவங்க தான் கணவரோட இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க கணவரோட வரும்போதுதான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கடல்ல அவங்க கணவர் மூழ்கி அவர் உசுரை விட்டுருப்பாரு. அதே ஜூலை மாசம் இந்த பையன் ரெக்கவர் ஆகி இப்ப சந்தோஷமா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கானா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியலைங்க. இப்ப அந்த ராத்திரியே நம்ம ஹீரோயின் அந்த கருப்பு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து மீட் பண்றாங்க. நான் நம்புறேன், அந்த ஐய பத்தி நீங்க சொன்னது எல்லாத்தையும் நம்புறேன். இப்ப என் கணவருடைய சாம்பல் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு மறுபடியும் என் கணவரை உசுரோட கொண்டு வர முடியுமா? தயவு செஞ்சு என் கணவரை எனக்கு திருப்பி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி கேட்க, அது இம்பாசிபிளான விஷயம். உன் கணவர் உடம்பு இருந்தாவாச்சு அதை நாங்க ட்ரை பண்ணலாம், ஆனா இதை வச்சு ட்ரை பண்ண முடியாது. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு, உன் கணவருடைய ஆத்மாவை வேற ஒரு உடம்புல நீ பார்க்க முடியும். அதுக்கு நீ ஒரு 3 நாள் காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயினுடைய கண்ணீரை எடுத்து அதை ஒரு கிளாஸ்ல போட்டு அந்த முடியெல்லாம் கலக்கி ஹீரோயினை குடிக்க சொல்றாங்க. அப்படி ஹீரோயினும் குடிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 நாள்ல உன் கணவர் உன்கிட்ட திருப்பி வருவாரு, அப்படி வரலனா உன் உசுருக்கு ஆபத்து. 2வது நீ உயிர் பிழைக்கணும்னா உன் கணவர் ரிலேஷன்ல இருக்கிற ஒருத்தரை பலி கொடுக்க வேண்டி இருக்குன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கு அங்க பீதி ஆகுது. கட் பண்ணா இப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே நேரா வந்து அந்த பீட்டரை பாக்குறாங்க. டே பீட்டர், நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லி அவங்க பைக்லயும் கூட்டிட்டு போறாங்க. அந்த 2-3 நாள்ல ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரிய வருதுங்க. இப்போ தான் கணவரோட ஒரு மலை உச்சியில இவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அங்க இந்த பீட்டரையும் கூட்டிட்டு போயிட்டு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. முக்கியமா நீ எப்ப லண்டன்ல இருந்து இங்க வந்த, உனக்கு என்ன மாதிரி நோய் இருந்தது, உன்னை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிலாம் கேட்க எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அதுல நம்ம பிளட் ரிலேஷன்ல இருக்கிற ஒருத்தரை கடவுளுக்கு கொடுக்கறது மூலயமா என்ன பிழைக்க வச்சாங்கன்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ரிலேஷன்ல இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு புரியல. அப்படி சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கும் அங்க ஒரு ட்விஸ்ட் புரிய வருது. அப்போ இந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற அந்த பாட்டியோடைய பேரன் தானே நம்ம ஹீரோ, அதாவது உங்க கணவர் அந்த பிலிக்ஸ். அப்போ நம்ம கணவரை இந்த பையனை பிழைக்க வைக்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணிட்டாங்க போல இருக்கு. இதுதான் உண்மைன்ற மாதிரி ஹீரோயின் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வருது பாருங்க கோவம். இப்போ அந்த இடத்துலயே அந்த பீட்டரையும் நீ ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த மலை உச்சியில போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலை ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. இப்ப அந்த பீட்டருடைய அம்மாவும் தேவையில்லாம நீ எதுக்கு மத்தவங்க கூட எல்லாம் வெளியே போற, இது மாதிரி வெளியே போகிற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கன்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அடுத்த நாள் ராத்திரியும் அப்படியே வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு இலூஷன்ல அப்பப்போ அந்த ரூமுக்குள்ள தண்ணி வர மாதிரி தோணும்ல, அதே மாதிரி தண்ணி வருதுங்க. இலூஷன்ற மாதிரி விட்டுறாங்க. ஆனா உண்மையாலேயே அங்க டேங்க் லீக் ஆகி ஒளிவிருக்கு போல இருக்கு. அதுல அந்த ரூம் முழுக்க எல்லாமே நனைஞ்சு போயிடுதுங்க. இன்க்ளூடிங் ஹீரோயின் வச்சிருக்கிற அந்த டேப் இருக்குல்ல, அதுவும் நனைஞ்சு போகி அந்த டேப்ல இருக்கிற தான் கணவரோட வாய்ஸ் கேட்காம போயிடுது. இதுல ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. அந்த கோவத்தோட கீழே இறங்கி வராங்க. ஆனா அங்க ரொம்ப கூலாவே அந்த தாத்தா பாட்டி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல, இந்த தாத்தா பாட்டி தான் சேர்ந்து நம்ம கணவரை எப்படியோ ஏதோ பண்ணிட்டாங்க, அப்படி இப்ப அவங்க பேரனை காப்பாத்திருக்காங்கன்ட்டு இப்போ அந்த குடும்பத்தையே அவங்க போட்டு தள்ளணும், அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அங்க வயசான ஒரு தாத்தா இருப்பார் பாத்தீங்களா, அவரோட கதையை முதல்ல முடிக்கலான்னு சொல்லி அவருக்கு காஃபில ஒரு மருந்த கலந்து அவருக்கும் கொடுக்க அவரும் அந்த காஃபியை குடிக்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட மனசு மாறுது. அவங்களுக்கு அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணல. உடனே அந்த காஃபியை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஷிங்க்லையும் ஊத்திடுறாங்க. இப்ப அந்த பாட்டியும் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயின் கதறி எழுகுறாங்க. பிலிக்ஸ் உங்க பேரனு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே, நீங்க தானே அவனை இப்படி பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க, அது உங்க வாயால நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்பதான் அந்த பாட்டி அம்மாவும் ஆமா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க 2 பேருமே
எல்லாருக்குமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போதே ஃபிலிக்ஸ் யாரு அப்படின்ற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி எங்களுடைய வாரிசு உன்னோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். அப்பதான் அந்த தினம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு போன வருஷம் தான் கணவரோட அந்த கிராமத்திலயும் சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே அந்த ஹோம் ஸ்டேல இருந்தும் கிளம்பியிருப்பாங்க. போற வழியிலையும் நீ நினைச்ச மாதிரியே உன் குடும்பத்தை வந்து பார்த்துட்ட. ஆனா அவங்க கிட்டதான் நீ யாருன்றத அறிமுகப்படுத்திக்கல. பட் அதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமாவே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. ஆனா பிலிக்ஸுக்கு அந்த ஊரை விட்டு போக பிடிக்கலங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கடல்ல குளிக்கல. இந்த ட்ரிப்பு முழுமை அடைகிறதே கடல்ல குளிக்கும் போதுதான். ஒரு வாட்டி என்னோட ஊரை நினைச்சுக்கிட்டு நான் இந்த கடல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் அந்த இடத்துல இறங்கிட்டு நீ வேணா போய் குளிச்சுட்டு வா, நான் இங்க பீச் ஓரத்திலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரியா அவங்க சொல்ல. இப்ப அங்க பிலிக்ஸுமே குளிக்க போறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அங்க குளிச்சுட்டு இருக்கிற பிலிக்ஸ் ஒரு ஆழத்துக்கு கொண்டு போகப்படுறாருங்க. அப்படி அந்த ஆழத்துக்கு போய் அங்கேயே நம்ம பிலிக்ஸோட வாழ்க்கை முடிகிற மாதிரி அங்க காட்ட இப்படிதான் பிலிக்ஸ் நம்ம ஹீரோயினை விட்டு போயிருப்பாரு. இந்த உண்மையையும் அங்க காமிச்சிட்டு இப்ப அந்த பாட்டியம்மாவோட நம்ம ஹீரோயினும் நிகழ்காலத்துல அவங்களுடைய போட்டுல அதே கடலுக்கு நடுவுல போறாங்க. கூட அந்த சின்ன பையன் பீட்டரையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த பீட்டர் அந்த பக்கமா இருக்கிற சமயத்துல இந்த பீட்டரை காப்பாத்துறதுக்கு தானே உங்களுடைய இன்னொரு வாரிசு பிலிக்ஸை நீங்க பறி கொடுத்தீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க அழுதுகிட்டே அந்த உண்மையை சொல்றாங்க. ஆமா அது உண்மைதான், பீட்டர் எங்களோட புள்ள மாதிரி எங்க கூடயே வளர்ந்தான். எங்க ஊர்ல எப்பவுமே ஒரு ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்ததுன்னா இந்த ஐ அப்படின்ற எங்களுடைய கடவுளை வச்சு அந்த சடங்கை நிறைவேற்றுவோம். அப்பதான் எங்களோட பேரனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதோ நீயும் பிலிக்ஸும் இந்த ஊருக்கு வந்தீங்க. இப்ப எங்களுக்கும் வேற வழி தெரியல. லண்டன்ல இருந்து என் பொண்ணும் இந்த பீட்டரை கூட்டிட்டு வந்தா நாங்க ரெண்டு பேருமே சேஃபா இருக்கிறபடிதான் அந்த சடங்கை பண்ணோம். ஆனா உண்மையில அந்த சடங்கு உன் கணவரான பிலிக்ஸுக்கு தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அதுல எங்களுடைய பேரன் இந்த பீட்டர் பொழைச்சிட்டான், ரொம்ப ஹெல்த்தியாவும் மாறிட்டான் அப்படின்ற மாதிரியா அங்க சொல்றாங்க. இதுல ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வந்து அந்த போட்லயும் அந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற பாட்டியோட சண்டை போட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டிக்கு பேரன் தான். ஆனா எதுக்கு அந்த பிலிக்ஸை விடவும் இந்த பீட்டர் மேல அதிக பாசம் இருக்கும்னா அந்த பிலிக்ஸோட அம்மா அப்பா இந்த பாட்டியோட பேச்சை கேட்காம வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டாவது பொண்ணு இவங்க பேச்சை கேட்டுட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அதனால்தான் ரெண்டாவது பொண்ணுடைய பையனான பீட்டர் மேலே உங்களுக்கு பாசம் வந்து அந்த பீட்டரை காப்பாத்த இப்படி ஒரு சடங்கை பண்ணிருப்பாங்க. சோ இதுலதான் இப்ப ஹீரோயின் இந்த ட்விஸ்டை கண்டுபிடிச்சு அங்க அந்த பாட்டியோடையும் சண்டை போட. சண்டையோட முடிவுல தெரியாம பீட்டர் வேற தண்ணியில விழுந்துடுறான். இப்ப பீட்டரை காப்பாத்துறதுக்கு கரை ஒதுங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கஷ்டப்பட்டு பீட்டரையும் காப்பாத்துறாங்க. ஹீரோயினுக்கும் அங்க புரிஞ்சிருதுங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் நம்ம கணவரை திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம கணவரால தான் இப்ப அந்த பீட்டர் வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரியும் புரிஞ்சுட்டு இப்ப நேரா அந்த கருப்பு இருக்காங்கல்ல அந்த பாட்டி ஹீரோயினுக்கு உதவி பண்ணிருப்பாங்களே அவங்கள பார்க்க வராங்க. ஏ கருப்பு, உன்னாலதான் எனக்கு எவ்வளவு பிரச்சனையும், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு இரும்பை எடுத்து அந்த கருப்பை நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளான்னு வர. அப்பதான் அது தெரியுது அந்த கருப்பு அப்படின்ற பாட்டியே ஹீரோயினுடைய இலுஷன் தான். ஹீரோயின் மனசுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் தான் அது வரைக்கும் கருப்பு அப்படின்ற அந்த பாட்டியா தெரிஞ்சிருக்குன்ட்டு அவங்களுக்கு முன்னாடி நடந்த அனுபவத்தெல்லாம் வச்சு அவங்களே தான் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி அந்த இரும்பை தெரியாம ஹீரோயின் அவங்க மேலேயே குத்திக்க. இப்ப ஹீரோயினியும் அங்க எப்படியோ தான் கணவரோட குடும்பமான அந்த ஹோம் ஸ்டே வச்சிருக்கிற பாட்டி அந்த தாத்தா எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துறாங்க. அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு எப்படியோ உயிர் பிழைக்கவும் வைக்க. அப்படி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவங்களுக்கு தான் கணவரோட இருக்கிற மாதிரி நிறைய கனவுகள் வருங்க. அதுலயும் பிலிக்ஸ், நீ இப்பவே என் கூட வந்துடக்கூடாது, நீ உன் வாழ்க்கைய வாழணும், நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க சொல்லியிருப்பாரு. இப்ப அதை நினைச்சிட்டோம் ஹீரோயின் மறுபடியும் உயிர் பிழைச்சு அங்க இருக்கிற மாதிரியும் கடைசியா அங்க பீட்டரையும் பாக்குறாங்க. பீட்டரும் தாங்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க. தான் கணவரால தான் இப்ப அந்த பீட்டர் உசுரோட இருக்கிறத நினைச்சோம் ஹீரோயின் சந்தோஷப்பட்டு தான் பையன் மாதிரி பீட்டரோட பழக ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் தான் கணவருடைய அந்த சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மலை உச்சியில இருக்கிற வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சாம்பல் அப்படியே தூவி விடுற மாதிரியும் இப்ப அவங்க கணவருடைய ஆத்மாவும் நிறைவேற மாதிரியும் ஹீரோயினும் சந்தோஷப்படுற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ ஓவராலா இந்த படம் பார்க்கும் போதோ எனக்கு இந்த கதை தான் புரிஞ்சுது. தமிழ்நாட்டில் இந்த படம் இப்போ அவைலபிளா இல்லைனாலும் ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க ஓடிடியில ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்த படம் இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.